நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தா அருணாச்சலம். இப்போ முருகப்பெருமானை குறித்த சில பழமொழிகள் சொல்லலான்னு இருக்கேன். ஓகே, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். வேலை வணங்குவதே வேலை, சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. வயலூர் இருக்க அயலூர் தேவையா, கவிக்க கம்பன் கருணைக்கு அருணகிரி. அப்பனை பாடிய வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேன். முருகனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை, மிளகுக்கு மிஞ்சிய மருத்துவமும் இல்லை. சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும், கந்த சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை. கந்தன் கனவுக்கு கணபதி சாட்சியா. பழனி பழனின்னா பஞ்சாமிர்தம் வந்துடுமா, சென்னிமலை சிவன்மலை சேர்ந்ததோர் பழனிமலை. செந்தில் நமக்கு துணை இருக்க சொந்த பந்தம் பெருகும். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான், வேலனுக்கு ஆனை சாட்சி. வேல் இருக்க வினையும் இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. சிட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணை, கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். விந்து விந்து மயிலோன் விந்து, முந்து முந்து முருகவேள் முந்து. முருகனின் மயில் வாகனம். முருகன் என்றால் அழகன் என்பது பொருளாகும். முருகனுக்கு விசாகன் என்ற பெயரும் உண்டு. விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும். முருகா என்று சொல்லும்போது முருகனோடு மும்மூர்த்திகளும் அருள் வழங்குவார்கள். மூ என்றால் முகுந்தன் என்று அழைக்கப்படும் திருமாலை குறிக்கும். ரூ என்றால் ருத்ரன் என்று அழைக்கப்படும் சிவனை குறிக்கும். கா என்றால் கமலத்தில் அமர்ந்திருக்கும் கமலனான பிரம்மாவை குறிக்கும். மும்மூர்த்திகளுக்கும் உள்ள முதல் எழுத்துக்களை இணைத்தால் முருக என்று வருவதால் முருகனை கும்பிட்டால் மும்மூர்த்திகளின் அருளும் முருகன் மூலமாக நமக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம். முருகப்பெருமானுக்குரிய வாகனம் மயிலாகும். மயில் அழகில் சிறந்தது மட்டுமல்ல, அமைதியிலும் சாதுவான பறவை ஆகும். முருகனின் வாகனமான மயில் சாதாரண பறவை அல்ல, அது வருவதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஞானப்பறவை ஆகும். எனவே முருகப்பெருமானுக்கு மயில் வாகனமாக வந்தது எப்படி, முருகனின் மயில் வாகனம் உணர்த்தும் தத்துவம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். மயில் வாகனம் எப்படி? சூரபத்மனுக்கு எதிரான போரின் போது அன்னை பார்வதி முருகனுக்கு சக்தி மிகுந்த வேலாயுதத்தை கொடுத்தார். போரின் போது முருகன் முதலில் சூரபத்மனின் மகன் பானுகோபன், சிங்கமுகாசூரன், பின் தலைமை அமைச்சர் தர்மகோபன் மற்றும் அவனது 3000 மக்களும் முருகனின் வேலால் வீழ்த்தப்பட்டனர். இறுதியில் நின்றது சூரபத்மன் தான். இவன் முருகனுடைய மாயப்போர் புரிந்தான். முருகனின் வேலில் இருந்து தப்பிப்பதற்கு பல மாயங்களை புரிந்து தப்பி வந்தான். அப்போது திருச்செந்தூரின் அருகில் உள்ள மரப்பாடி என்னும் மாந்தோப்பில் மாமரமாக இருந்த சூரபத்மனை முருகனின் வேல் 2ஆக பிளந்து அழித்தது. பின் அந்த இரண்டும் சேவலாகவும் மயிலாகவும் மாறியது. முருகப்பெருமான் மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் மாற்றி தன் அருகிலேயே வைத்து கொண்டார். முருகனின் மயில் வாகனம் உணர்த்தும் தத்துவம். மயில் தன்னுடைய தோகையை விரித்து ஆடினால் மழை பொழிந்து உலகம் செழிக்கும் என்பது நம்பிக்கை. மழை வரப்போவதை முன்கூட்டியே அறியும் திறன் கொண்டது மயில். உலகம் செழிப்பதை சொல்லும் மயில் தோகை விரிக்கும் போது அனைத்தும் இறைவனே என்பதை விளக்கும் ஓம் வடிவம் தோன்றும். மயில் தோகை விரித்து ஆடுகையில் நம் கவனம் அதனுடைய அழகில் மயங்கி உண்மையான நீல நிறம் புலப்படுவதில்லை. அதேபோல் மனிதன் புற அழகினில் மயங்கி எல்லையற்றதாகிய தன்னுள் உறையும் ஆத்மாயினும் இறைவனை உணர முடிவதில்லை. தன்னுடைய உடல், மனம், புத்தியினால் ஏற்பட்டிருக்கும் அகந்தையை அகற்றி நீல நிறமான மயில் மேல் முருகன் செல்வதைப் போல தன் புற அழகினில் இருந்து கவனத்தை உட்திருப்பினால் மட்டுமே இறைவனை அறிய முடியும் என்கிற தத்துவத்தினை உணர்த்துவதே மயில் வாகனம். மயில் இறகால் தீப்புண்களுக்கு மருந்திடுவார்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் தீயால் ஏற்பட்ட காயங்கள் விரைவில் குணமடையும். தீய சக்திகளை விரட்டும் சக்தி இந்த மயில் தொகைக்கு உண்டு. நன்றி.